Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 8th standard numbersல arithmetic operations on rational numbers பார்த்துட்டு இருக்கோம். exercise number 1.2. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 8th problem page number 19ல இருக்கு. Okay. Arithmetic operation addition, subtraction, multiplication and division. இந்த நாலு ஆபரேஷனும் rational numbersல எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். Okay. Simplify 1/2 plus bracket குள்ள 3/2 minus 2/5 divided by 3/10 into 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Show that it is a rational number. அதே மாதிரி அது அந்த ஆன்சர் வந்து 11க்கும் 12க்கும் நடுவுல தான் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், பிராக்கெட் இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் ஆயிருக்கு ஒரு ப்ராப்ளம்ல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டு வரணும். பிராக்கெட்க்கு அப்புறம் டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறமா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இப்படி கொண்டு வந்து முடிச்சோன்னா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு பிராக்கெட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 1/2 ப்ளஸ் சைன், டிவிஷன் சைன், 3/10 into 3 இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்டை தான் சிம்பிளிஃபை பண்ணணும், அப்புறம் தான் அடுத்த ஆப்ரேஷனுக்கு போகணும். ஓகே, இந்த பிராக்கெட் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது, நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை மைனஸ் பண்ணணும், அடிஷன் பண்ணணும், கம்பேர் பண்ணணும், பிட்வீன் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ இங்கேயும் சேமாக இல்லை, அதனால நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 5ம் இந்த 3யும் மல்டிபிள் ஆகி 15/2 into 5 10 அப்படின்னு வரும். நடுவில் மைனஸ் சைன் இருக்குது, சரி மைனஸ். அப்புறம் இந்த 2ம் இந்த 2ம் கிராஸ் மல்டிபிள் ஆகும்போது 4, 2 into 5 10. ஓகே, divided by 3/10 into 3. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும், எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கேர்ஃபுல்லாக கேரி பண்ணிகிட்டே வரணும். இப்போ 1/2 அப்படியே இருக்கும், ப்ளஸ் சைன் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் மட்டும் சிம்பிளிஃபை ஆகிருக்கும் பாருங்கள். 15 - 4 ரெண்டு சேம் டினாமினேட்டர் இருக்குது, அதனால நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணினா 15 - 4 வந்து 11/10 divided by 3/10 into 3 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போது என்ன ஆப்ரேஷன் அடுத்து நம்ம பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணுமா? இப்போ ப்ராக்கெட் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன மூணு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அடிஷன் பண்ணணுமா, டிவிஷன் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமானா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த ரூல் ஆஃப் ஆப்ரேஷன் லேர்ன் பண்ணியிருக்கோம். அதன்படி டிவிஷன் தான் செகண்ட் வரணும். ப்ராக்கெட் முடிச்சிட்டோம், அதுக்கடுத்து டிவிஷனுக்கு தான் நம்ம போகணும். ஸோ இந்த 1/2 ப்ளஸ் சைன் இதெல்லாம் அப்படியே இருக்கும். இதுதான் டிவைட் ஆக போகுது, இதுவும் இதுவும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தானே டிவிஷன் சைன் இருக்குது. அப்போது இப்போ நம்ம டீல் பண்ண போகிறது இந்த ரெண்டு நம்பர் கூட தான், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு ரேஷனல் நம்பர் டிவைடட் பை இன்னொரு ரேஷனல் நம்பர்னு இருந்தால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் அப்படியே இருக்கும், டிவிஷன் சைன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். செகண்ட் ரேஷனல் நம்பர் ரெசிப்ரோக்கலாக வரும். நம்ம இந்த ரெண்டு நம்பர் தான் டீல் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய into 3 அப்படியே இருக்கும். ஓகே, 10/2 3, நான் 2ன்னு தப்பாக எழுதிட்டேன், சாரி 3. இப்போ 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆன பிறகு 11/3 மட்டும் இருக்குது, into 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனுக்கு வரலாம், அதுக்கப்புறம் தான் அடிஷனுக்கு போவோம். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தோன்னா 11/3 into 3ன்னு இருக்குது. இந்த 3 இது வந்து கேன்சல் பண்ண முடியும், பட் எப்படின்னு பார்க்கும்போது புரியலன்னா இதை 3/1ன்னு பாருங்கள். இப்போ கேன்சலேஷன் பண்ணலாம் இல்லையா? இதை 3ன்னு பார்க்காம 3/1ன்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு கேன்சல் பண்ணலான்றது புரியும். ஓகே, 3 1 times 3 1 times. ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் 11/1 இங்கே தான் இருக்குது. இந்த சைடு சிம்பிளிஃபை ஆனதுக்கப்புறமா 11/1ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கேயும் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தோன்னா 11 இந்த 1 இது 1ஓட மல்டிபிள் ஆகி 1 ப்ளஸ் இந்த 2 இந்த 11ஓட மல்டிபிள் ஆகும்போது 22. டினாமினேட்டர் காமனாக ரெண்டுத்துக்குமே 2 தான் வரும். இல்லை இது புரியலைன்னா இந்த ஸ்டெப் பாருங்கள். 1 into 1 1 1/2 அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த 2 இந்த 11ஓட மல்டிபிள் ஆகி 22/2 2 1s are 2. இதை தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். 7th ப்ராப்ளம்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரெண்டு
ரேஷனல் நம்பருக்கு ஒரே டினாமினேட்டர் இருக்குது, அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா காமன் டினாமினேட்டராக அதை நம்ம எழுதலாம். ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டராக 2 எழுதிட்டு நியூமரேட்டரில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு நமக்கு. ஓகே, இப்போ 1 + 22 is 23/2. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று என்ன பண்ணணும், இந்த நம்பர் வந்து 11க்கும் 12க்கும் நடுவில் தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு நம்பர் எங்கே லையாக இருக்குன்றத நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விசிபிலிட்டி கிடைக்கணும்னா அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி பார்க்குறது தான் வழி. ஸோ இப்போ ஒன்றா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி பார்க்கணும், இல்லைனா டெசிமலாக மாற்றி பார்த்தோம்னா இது எங்கே லொக்கேட் ஆகும், எந்த 2 நம்பருக்கு இடையில இது வரும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 23 divided by 2. 2 1 times 2, remainder 0. 3 ட்ராப் பண்ணோம்னா 1 times 3, remainder 0. Sorry, remainder 1. 2 1 times 2, remainder 1. இதை வந்து நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா டினாமினேட்டரில் 2, இங்கே 11, இங்கே 1. இப்போ பாருங்கள், 2 11s are 22, 22 plus 1 23, 23/2 வந்துருச்சா? ஓகே, நம்ம கரெக்டாக தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா இது என்னது, 11.5. 11.5 எங்கே லையாக இருக்கும், 11க்கும் 12க்கும் நடுவில். 11.5 எங்கே வரும், 11க்கும் 12க்கும் நடுவில். ஆமாம், அவங்க சொன்ன ஷோ தட்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எஸ் இட் இஸ் ட்ரூ, இட் லைஸ் பிட்வீன் 11 and 12. ஏன்னா இதனுடைய மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து 11 1/2ன்னு இருக்குது, பார்த்தாலே தெரியுது. 11.5 வந்து 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த சம் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.